விநாயகா யூடியூப் சேனல் ஆதரவிக்கிற அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபேஸ் குரூவிங். ஃபேஸ் குரூவிங்கை நம்ம எப்படி பண்ணுறது? நிறைய பேருக்கு அதிகமான டவுட் வந்து ஃபேஸ் குரூவிங்கை நம்ம எப்படி பண்ணலாம்ன்றது டவுட் வருங்க. இப்போ வந்து ஃபேஸ் குரூவிங்கோட டூலை பொறுத்தவரையும் அது வந்து ஃபேஸ் குரூவிங் வந்து ஒரு நியூட்ரல் டூல். அப்போது நம்ம G55ல நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க. அதாவது குரூவிங் சைக்கிளை நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க. அப்போது ஃபேஸ் குரூவிங்க்கு நம்மனா எந்த பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுவோம்னா G54 யூஸ் பண்ணுவோங்க. அதாவது G54 ட்ரில்லிங் சைக்கிளோட பேட்டர்னை நம்ம யூஸ் பண்ணுவோங்க. இப்போது இதுதான் வந்து ஃபேஸ் குரூவிங்கோட டயக்ராம். இதோட டோட்டல் டயா வந்து நம்ம குரூப் பண்ண வேண்டிய ஜாபோட டோட்டல் டயா வந்து 80. ஜாபோட டோட்டல் லென்த் வந்து 64 mm. ஓகேங்களா? இப்போ நம்ம குரூப் பண்ண வேண்டிய டயா மேஜர் டயா வந்து 60 mm, மைனர் டயா வந்து 40 mm. நம்ம குரூப் பண்ண வேண்டிய லென்த் வந்து 4 mm. நம்ம யூஸ் பண்ற டூலோட லென்த் வந்து வித்து வந்து நம்ம 4 mm குரூப் வந்து நம்ம யூஸ் பண்றாங்க. அப்போ நம்ம ஃபுல்லா நம்ம குரூப் பண்ண வேண்டிய லென்த் வந்து எவ்வளோன்னா உங்களுக்கு 20 யூஸ் பண்ணணுங்க. 20 mm நம்ம ஃபேஸ்ல வந்து குரூப் பண்ணணுங்க. இப்போ 20 mm நம்ம யூஸ் பண்ணது வந்து 4 mm குரூவிங் இன்செட் தான் நம்ம யூஸ் பண்றாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஃபேஸ் குரூவிங்கை பண்ணலாம்னு பார்க்கலாங்க. G54R, G54R, G54X, Z, P, Q, F. இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாங்க. G54 இருக்கு. ஃபர்ஸ்ட் G54 இருக்கு கேண்டி சைக்கிள் அப்ளை. கேண்டி சைக்கிள் வந்து ஒரே லைன்ல எல்லா ஒரு ஜாபோட டோட்டல் டேட்டாவா இருக்குங்க. அதுதான் வந்து கேண்டி சைக்கிள்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு G54 கேண்டி சைக்கிள் அப்ளைன்னு சொல்றாங்க. R வந்து ரிலீஃப் டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம 1 mm குரூப் பண்றங்க. இதுல இருந்து ஒரு 0.5 வந்து ரிலீஃப் பண்றாங்க. மறுபடியும் நம்ம இதுல இருந்து ஒரு 1 mm குரூப் பண்றாங்க. இதுல இருந்து ஒரு 0.5 வந்து ரிலீஃப் பண்றாங்க. அதாவது 1 mm குரூப் பண்றாங்க. இங்க இருந்து ஒரு 0.5 வந்து ரிலீஃப் பண்றாங்க. இங்க இருந்து 1 mm குரூப் பண்றாங்க. 0.5 வந்து நீங்க ரிலீஃப் பண்றீங்க. இப்படி தான் வந்து இதுதான் வந்து இந்த 0.5 தான் வந்து இந்த 0.5 தான் வந்து R ஓட வேல்யூ, அதாவது ரிலீஃப் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ R எடுத்து நம்ம 0.5 நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. ஜாபு வர்ற பொறுத்து நம்ம ரிலீஃப் டிஸ்டன்ஸ் அதிகமாகவும் கொடுக்கலாம், கம்மியாகவும் கொடுக்கலாம். அதிகமாக கொடுத்தீங்கன்னா சைக்கிள் டைம் வந்து அதிகமாகுங்க. கம்மியாக கொடுத்தீங்கன்னா லோட் ஆகிடுங்க. அப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து ரிலீஃப் டிஸ்டன்ஸை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் G74 கேண்டி சைக்கிள் ப்ராசஸ். இப்போ வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண போறோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுங்க. இப்போ வந்து ப்ராசஸ் பண்ண போறோங்க. நெக்ஸ்ட் X வந்து மைனர் டயா. இப்போ இந்த குரூவோட மைனர் டயா எவ்வளோனா 40. இது வந்து மேஜர் டயா எவ்வளோனா 60, மைனர் டயா எவ்வளோனா 40. அப்போ X எவ்வளோ சொல்லுவீங்கன்னா 40. X வந்து 40ன்னு எழுதுங்க. X வந்து 40. X வந்து நம்ம 40ன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் Z டெப்த் ஆஃப் குரூவிங். நம்ம எவ்வளோ டெப்த் எடுக்கணும்னா டயக்ராம்ல பொறுத்தவரையும் நம்மளுக்கு 4 mm கொடுத்துருக்காங்க. 4 mm வந்து டோட்டல் டெப்த் ஆஃப் குரூவிங். அதாவது டோட்டலாக நம்ம எவ்வளோ எடுக்கணும்னா 4 mm. அப்போ Z -4 கொடுப்பீங்க. நெக்ஸ்ட் P என்பது மூவிங் டிஸ்டன்ஸ். அதாவது நம்ம யூஸ் பண்ற இன்செட் வந்து 4 mm இன்செட் தாங்க. நம்ம யூஸ் பண்ற இன்செட் வந்து 4 mm தான் நமக்கு ஃபுல்லா குரூவ் எடுக்குங்க. இப்போ இதை வந்து மூவ் பண்ணணுங்க. மூவ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ மூவ் பண்ணணும்னு சொல்லணுங்க. இப்போ 4 mm குரூவுக்கு 4 mm நீங்க மூவ் பண்ணீங்கன்னா 4 mm மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ட்டர் மார்க் வருங்க, லைன் மார்க் வருங்க. எண்டில் வந்து லைன் மார்க் வருங்க. இந்த லைன் மார்க் வராம இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 3 mm இல்லை 2 mm நம்ம ஏன்னா ரேடியஸ் இருக்குங்க, டூலோட ரேடியஸ் இருக்குங்க, நோஸ் ரேடியஸ் இருக்குங்க. அப்போ நம்ம வந்து 2.5 இல்லாட்டி 2 வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. இப்போ வந்து மூவிங் டிஸ்டன்ஸ் P வந்து நம்ம என்ன கொடுக்குறோங்கன்னா 2 mm கொடுக்குறீங்க. P2 mm வந்து நம்ம மைக்ரான்ஸாக கொடுக்கணுங்க. 2 mm வந்து மைக்ரான்ஸாக கொடுக்கணும்னா P 2000.
அதாவது இது மூமெண்ட். இந்த மூமெண்ட்டை கொடுக்கறதுக்கு தான் P2000 2 mm வந்து நம்ம 2 மைக்ரான்ஸா கொடுக்குறாங்க. மைக்ரான்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டெப்த் ஆஃப் கட். நம்ம டைரக்டா வந்து 4 mm வந்து டெப்த் வந்து எடுக்க முடியாதுங்க. அதனால வந்து ஒரு 1 mm இல்ல 0.5 நம்ம இன்செட்ல எடுக்கிறதுனால 0.5 எடுப்பீங்க. அப்போ 0.5 எடுக்கணும்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து அதிக லைன் வந்து போகுங்க. அப்போ வந்து நீங்க இதுக்கு பேட்டர்ன் யூஸ் பண்ணும்போது கண்டினியூஸா வந்து டெப்த் ஆஃப் கட் இன் ஈச் பாஸ் எவ்வளோ x ஆக்சிஸ் z ஆக்சிஸ்ல உங்களுக்கு வந்து 0.5 உங்களுக்கு எடுக்குங்க. இந்த 0.5 வந்து z வந்துட்டு z 0.5ன்றத நீங்க mm 0.5 mm நம்ம q மைக்ரான்ஸா கொடுக்கணுங்க. q எவ்வளவு கொடுக்குறீங்கன்னா q 500, அதாவது 0.5 நம்ம மைக்ரான்ஸா கொடுக்குறோங்க. மைக்ரான்ஸா கொடுக்கும்போது நம்ம 500, அதாவது 1 mm க்கு வந்து 1000 மைக்ரான்ஸ். அப்போ 0.5 க்கு வந்து 500 மைக்ரான்ஸ். நெக்ஸ்ட் f ன்றது ஃபீட் ரேட். ஃபீட் ரேட் வந்து 0.2. ஃபீட் ரேட் வந்து ரெவல்யூஷன் பர் மினிட் யூனிட். நம்ம ஃபீட் ரேட்டோட யூனிட் வந்து லேத்னு பொறுத்தவரைக்கும் ரெவல்யூஷன் பர் மினிட்ன்றது ரன் ஆகுங்க. இதுதான் வந்து பேட்டர்ன். இப்போ இதை ப்ரோக்ராமா எப்படி எழுதுறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அட்ரஸ் O0001. இது ஓன்றது அட்ரஸ், இது வந்து நம்பர், ப்ரோக்ராம் நம்பர், ப்ரோக்ராம் அட்ரஸ், ப்ரோக்ராம் நம்பர். N1 ஆபரேஷன் நம்பர் 1. எண்ட் ஆஃப் பிளாக். T0000 டூல் நம்பர் கேன்சல், ஆஃப்செட் நம்பர் கேன்சல். டூலையும் ஆஃப்செட்டையும் இது சேஃப்டிக்காக நம்ம யூஸ் பண்றாங்க. இது யூஸ் பண்ணாமே நம்ம போடலாங்க. நம்ம சேஃப்டிக்காக வந்து ரீஃப்ரெஷ் பண்றாங்க. டூலையும் ஆஃப்செட்டையும் கேன்சல் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க, G28 ன்றது ஆக்சிஸ் ரிட்டர்ன் O क्वेश्चन U000 x ஆக்சிஸையும் z ஆக்சிஸையும் நம்ம O क्वेश्चन கொடுக்குறோங்க. நெக்ஸ்ட் P01 டூல் நம்பர் 01 ஆஃப்செட் நம்பர் 1. டூல் நம்பர் 1 ஆஃப்செட் நம்பர் 1 நம்ம வந்து இப்போ வந்து கால் பண்றோங்க. நெக்ஸ்ட் வந்து G97 M3 S800 எண்ட் ஆஃப் G97 வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பிண்டில் ஸ்பீட். இப்போ நீங்க 800 கொடுத்தீங்கன்னா கண்டினியூஸா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரை 800 ரன் ஆகுங்க. அதுதான் வந்து G97. நெக்ஸ்ட் G0. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானதுங்க. இது இப்போ நம்ம டூல எடுத்துட்டு வந்து இங்க நிறுத்த போறோங்க. அப்போ G0 x நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த இதுல வந்து ரொம்ப முக்கியமானது x. இப்போ நம்ம ஆஃப்செட் எடுத்தீங்கன்னா, இப்போ ஆஃப்செட் நீங்க எடுக்க போனீங்கன்னா டூல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்படி தான் நம்ம டச் பண்ண முடியுங்க. குரூவிங் டூல நம்ம இந்த பாயிண்ட தான் டச் பண்ணுவீங்க, அதாவது இங்க தான் டச் பண்ணுவீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு x0 x0 ன்னு சொல்லுவீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க, நம்மளுக்கு இங்க வந்து நிக்கும் போது என்ன ஆகும்னா, x நீங்க 16 சொன்னீங்கன்னா ஒரு 4 mm மேல போய் நிக்குங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணுங்க, ஆஃப்செட்ல கொடுக்கலாங்க. ஆஃப்செட்ல கொடுத்தா கரெக்ஷன் பண்ணாம ஒரு சேஃப்டிக்காக வந்து ப்ரோக்ராம்ல தான் நம்ம குரூவிங் பொறுத்தவரைக்கும் கொடுக்கணும். x எவ்வளவு கொடுக்குறீங்கன்னா, இப்போ இந்த 60ல இருந்து இந்த 4 டூலோட இன்செட்டோட டயாவை நீங்க இது பண்ணிக்கிறீங்க. 4 இது பண்ணீங்கன்னா 56 உங்களுக்கு வருங்க. x எவ்வளவு நிறுத்துறீங்கன்னா 56க்கு நீங்க நிறுத்துறீங்க. 56 z 56.0 z ஒரு 1.0 1 mm வந்து நம்ம கிட்ட நிறுத்துறோங்க. M8 கோலன் ஆன் இது போல போட்டுட்டேன். இப்போ நான் பேட்டர்னை அப்ளை பண்றேன். G74 R நம்ம R எவ்வளவு சொன்னீங்கன்னா ரிலீஃப் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 0.5
end of block. Next G74. G74 X minor dia 40 minor dia X 40 Z minus X 40.0 Z minus 4.0 depth வந்து total depth வந்து 4.0. next P என்றது மூவிங் டிஸ்டன்ஸ். நம்ம எவ்வளோ மூவ் பண்ண போகிறோம்னா 2 mm மூவ் பண்ணுறோங்க. அப்போது 2000 P 2000 மூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் Qன்றது டெப்த் ஆஃப் கட். டெப்த் ஆஃப் கட் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா 1 mm, அதாவது 1000 மைக்ரான்ஸ் 1 mm. நெக்ஸ்ட் ஃபீட் வந்து 0.2 எண்ட் ஆஃப் பிளாக். இது கொடுத்துட்டு மறுபடியும் நான் பண்ணுறேங்க G0 Z 5.0 M 9 colon off. இப்போ ஃபுல்லாக இது இந்த பேட்டர்ன் முடிஞ்சோடனே இங்கே குரூ அடிச்சு இங்கே நிற்குங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம Z வந்து மூவ் பண்ணுறாங்க, ஒரு 5 mm வந்து மூவ் பண்ணுறாங்க, கூலண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. G28 U0 W0 ஓம் பொசிஷன் M5 ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணிடுறாங்க. M30 ப்ரோக்ராம் எண்ட் அண்ட் ரீவைண்ட். இது போல தான் வந்து நம்ம குருவிங்க்கு ஃபேஸ் குருவிங்க்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதணுங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம சிமுலேஷனில் ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து மிஷின் வந்து இதை ப்ராசஸ் பண்ணுதுன்ட்டு நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஃபேஸ் குருவிங்கை மிஷினில் அப்ளை பண்ணி எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. இப்போ சிமுலேஷன் சாஃப்ட்வேர் மிஷினில் எப்படி அப்ளை பண்ணுறாங்க அதே தாங்க இது. இப்போது சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் நான் ரா மெட்டீரியல் எடுக்கிறேங்க. டயா வந்து 80, லென்த்து வந்து 200. ஓகே கொடுக்குறேங்க. இப்போது நான் ஃபேஸ் குருவிங் டூலை செலக்ட் பண்ணுறேங்க. ஃபேஸ் குருவிங் டூலை நம்ம செலக்ட் பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் குருவிங் இருக்குங்களா. இப்போ இன்செட்டோட வித்து எவ்வளோனா நம்ம 4 mm கொடுக்குறாங்க. இன்செட்டோட வித்து 4 mm, இன்செட்டோட லென்த்து வந்து 12 mm. அப்படி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறாங்க. ஓகே கொடுத்துட்டு ஆட் இன்டு மேகசின். இப்போ ஓகே கொடுத்துட்டு ஆப்செட் எடுக்கிறாங்க. ஆப்செட் நம்ம இப்போ ஃபேஸ் குருவிங்க பொறுத்தவரை ஆப்செட் ரொம்ப முக்கியமானது. இப்போது குருவிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம ஆப்செட் எடுக்கிறோங்க. இப்போது நம்ம இங்கேருந்து இப்படி குருவிங் பண்ணும்போது இங்கேருந்து நம்ம இங்கே குரூவ் பண்ணும்போது நம்ம ஆப்செட் இன்செட்டோட டயா வந்து நம்ம ப்ளஸ் பண்ணி கொடுக்குறோங்க. அதாவது நம்ம ப்ரோக்ராமில் ப்ளஸ் பண்ணி கொடுக்குறோங்க. இப்போ ஆப்செட்டில் நம்ம போகிறோங்க. ஆப்செட்டில் போயிட்டு ஆப்செட் பட்டன் சாஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜாமெட்ரிக்கல் ஆப்செட்டில் வந்து டூல் நம்பர் 1க்கு டூல் நம்பர் ஆப்செட் நம்பர் 1 நம்ம யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ் டோட்டல் டயாவை நம்ம சொல்கிறாங்க. எக்ஸ் டோட்டல் டயா வந்து 80 நம்ம கொடுக்குறோங்க. மெஷர் கொடுக்குறீங்க. மெஷர் கொடுத்துட்டு Z0 மெஷர் இப்படி கொடுத்துட்டு நம்ம ஓம் கொஸ்டின் கொடுக்குறாங்க. ஓம் கொஸ்டின் கொடுத்துட்டு ஹோம் கொஸ்டின் கொடுத்துட்டு இப்போ ப்ரோக்ராம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை பார்க்குறாங்க. எடிட் மோடில் போய்ட்டு ஃபஸ்ட்டு அட்ரஸ்ஸு N1 T0 டூல் நம்பர் கேன்சல், ஆப்செட் நம்பர் கேன்சல், G28 U0 W0 எக்ஸ் ஆக்சிஸு இசட் ஆக்சிஸு நம்ம ஓம் பொசிஷன் கொடுக்குறோங்க. நெக்ஸ்ட்டு டூல் நம்பர் 1 ஆப்செட் நம்பர் 1 நம்ம கால் பண்ணுறாங்க. G97 கான்ஸ்டன்ட் ஸ்பிண்டில் ஸ்பீடு, M3 கிளாக் வைஸில் நம்ம ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸ்பீடு வந்து 800 கொடுக்குறோங்க. G0 இப்போ தான் நம்ம ஆப்செட்டுக்கு நம்ம நிறுத்த வேண்டிய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம கொடுக்குறோங்க. G0 X 52 கொடுக்குறோங்க. அதாவது நம்ம டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 60 டயா மேஜர் டயா வந்து 60 டயா இருக்குங்க குரூவ் பண்ணுறது. அப்போது நம்ம இன்செட் எடுத்தது வந்து 4 mm இன்செட் எடுத்துருக்குங்க. அப்போது 4 × 4 நம்மளுக்கு 8 வந்துருங்க. 8 - 60
52 அந்த வேல்யூவை தான் நம்ம எக்ஸ் 52 இங்கே அப்ளை பண்ணியிருக்கோங்க. இசட் வந்து ஒரு 1 mm வந்து நம்ம முன்னாடியே நிறுத்துறோங்க. கூலண்டை ஆன் பண்ணிடுறாங்க. G72 அப்ளை பண்ணுறாங்க. ரிலீஃப் டிஸ்டன்ஸ் வந்து 1 mm கொடுக்குறாங்க. G74 நம்ம அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ் 40 எக்ஸ் வந்து 40 அதாவது மேஜர் டயா குரூவ் பண்ண வேண்டியதை மேஜர் டயாவை நம்ம சொல்கிறோங்க. ஓகேங்களா? எக்ஸ் வந்து 40, இசட் வந்து -4 mm வந்து குரூவோட டோட்டல் டெப்த் வந்து -4 சொல்கிறாங்க. பி வந்து மூவிங் அப் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் Q டெப்த் ஆஃப் கட். Q வந்து டெப்த் ஆஃப் கட் 100 மைக்ரான்ஸ் கொடுக்குறோங்க. நம்ம 1000 கொடுக்கணுங்க. 1000 Q வந்து டெப்த் ஆஃப் கட் 1000 மைக்ரான், அதாவது 1 mm நம்ம டெப்த்தை இறக்குறாங்க. P எனக்கு மூவிங் டிஸ்டன்ஸ் 2 mm நம்ம மூவ் பண்ணுறாங்க. ஃபீட் ரேட். நெக்ஸ்ட் வந்து G0 எக்ஸ் அதே 40ல் வந்து நின்றுங்க. இசட் வந்து நம்ம 5 mm இது பண்ணிவிட்டு கூலண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. G28 U0 W0 ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணி ஹோம் பொசிஷன் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு M30. இப்போ நம்ம ரன் பண்ணலாங்க. MEM மோட ஆட்டோ மோடு போட்டுட்டாங்க. சிங்கிள் பிளாக்கை நான் ஆன் பண்ணிடுறேங்க. சிங்கிள் பிளாக்கை ஆன் பண்ணிவிட்டு நம்ம சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ T1 எக்ஸ் 52 கூலண்டை ஆன் ஆயிடுச்சுங்க. எக்ஸ் 52 அதாவது 60ல் கரெக்டாக வந்து நிற்குங்க. 60ல் வந்து நிற்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியுங்க. இது 2D. இப்போ நெக்ஸ்ட்டு பேட்டர்னை அப்ளை பண்ணுறாங்க. குரூவ் பண்ணுதுங்க. 1 mm டெப்த்து நமக்கு எடுக்குதுங்க. டூடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. இது போல் 1 mm டெப்த்து உங்களுக்கு 1 mm 2 mm 3 mm 4 mm டெப்த்து இருக்குதுங்க. இறங்கி உங்களுக்கு ஆஃப் ஆகிடுச்சுங்க. இது போல் தான் நெக்ஸ்ட்டு G0 Z5 M9 ஹோம் பொசிஷன் ஸ்பிண்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் தான் ஃபேஸ் குரூவிங் வந்து நம்ம ப்ராசஸ் நடக்குங்க. ஓகே, தேங்க்யூ.